டெர்மினேலியாங்கிறது மருத மரங்கள். இது வந்து நீர் மருது. டெர்மினேலியா அர்ஜுனாம்போ. டெர்மினேலியா நிறைய மரங்கள் இருக்கு. பிள்ளை மருது இருக்கு. டெர்மினேலியா பெனிகுலேட்டா. டெர்மினேலியா டொமண்டோசான் இருக்கு. அதுக்கு பேர் கருமருது. டெர்மினேலியா அர்ஜுனா நீர் மருது. இந்த மரங்கள்லாம் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி மாய்ஸ்ட் டெஸ்டினேஷன் சொல்றோம் இல்லைங்களா, உங்களுக்கு ஈரப்பதம் உள்ள இலையுதிர் காடுகள்ல வர மரம். அதாவது இதுல செகண்டரி டிம்பர்ஸ். ஆனா இயற்கையிலே இந்த மரங்கள்லாம் வந்து தேக்கை விட ரொம்ப உறுதி வாய்ந்த மரங்கள். ஆனா கிங் ஆஃப் டிம்பர்ஸ் சொல்றது நம்ம தேக்க சொல்றோம். ஏன்னா தேக்குடைய அதனுடைய ராஜ கம்பீரம், அதாவது அந்த கிரெயின்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த கிரெயின் எடுக்கிற கம்பீரம், அது வந்து ராஜ கம்பீர மரம். தேக்கோட சேர்ந்து வளர மரங்கள்ல இதெல்லாம் ஒண்ணு. இதுதான் அந்த நீர் மருது. நீர் மருது உங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல நீர் சதுப்பா, பேரே நீர் மருது. நீர் கடம்பு நான் முன்னாடி சொன்னேன். இது நீர் மருது. நீர் மருது பாருங்க, இந்த மக்களாங்க ஒட்டக்கண்ணோட எப்படி விட்டுட்டு பாருங்க. இந்த நீர் மருது தண்ணி அதிகமான செழிப்பமான இடத்துல வர்றது. ஆற்றோரங்கள்ல நீங்க நிறைய பார்க்கலாம். நிறைய வவ்வாலுகளை வந்து பிடிச்சு வைக்கிற மரம். பிடிச்சு வைக்கிற மரம்னா புகலிடம் கொடுக்குற மரம். இது மருத மரங்கள் நல்லா இதுல வந்து பாருங்க. இதை சொன்னேன் ஏற்கனவே, இந்த இது சொன்னேன், இந்த லேகஸ்ட்ரோமி தான். லேகஸ்ட்ரோமியான்னு சொன்னேன், அந்த விண்டேக்கோட சேர்ந்த மரங்கள். லேகஸ்ட்ரோமியா பிளாஸ்லெஜினி, புத்திரஜீவா. இது பாருங்க, இது எல்லாமே வந்து அந்த மருத மரங்கள் பாருங்க. இந்த மருத மரம் இது வந்து தங்காயில்னு சொல்லுவோம். அந்த மரம் சேர்ந்தது. இந்த அடர்வனத்துல ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. இதுல வந்து இது இருக்கு, என்னது ஆலமரம் இருக்கு, பட்டக்கண்ணி இருக்கு. இந்த மரம் வந்து டிக்ஸான்னு சொல்லுவோம். அதாவது உதட்டு சாயம். இது வந்து மரம் கிடையாது, ஒரு சிறப்பு வகையை சேர்ந்த உதட்டுக்கு டீபிள் டை இதுல எடுக்கிறாங்க, சாயம் எடுக்கிறாங்க. இதுல வந்து அப்படியே அருமையா ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் ரொம்ப முக்கியமானது, நம்ம இந்த வனங்கள்ல போனீங்கன்னா எல்லாருமே என்கிட்ட கேட்கறது, சார் பறவைகள் வரணும், எனக்கு பறவைகள் வரணும். இது வந்து நம்ம உங்களுக்கு எல்லாம் தெரியும், நகாமரம். நகாமரத்தை நீ ஒரு காட்டுக்குள்ள வருதுன்னா என்ன செழிப்பா இருக்கு பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா வருது பாருங்க. அது அப்படியே கையை காலெல்லாம் உரிச்சிட்டு நான் வந்து இந்த சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் இதை போய் பாக்குறப்போ இந்த இடத்துல போய் பார்த்து நான் ரொம்ப அசந்தே போயிட்டேன். இப்படி ஒரு ஃபார்மேஷன் வந்து செடி மாதிரி இருக்கு, மரத்தோடையும் கம்பீட் பண்ணுது. நான் செடியாவும் இருக்கிறேன், மரமாவும் இருக்கு, கிளையாவும் இருக்குன்ற மாதிரி வாழுது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு மரங்களும் ஒரு படிப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். இது நான் எல்லாமே நான் உணர்ந்தது. இதுல இருக்க சயின்ஸ் எனக்கு என்னன்னு தெரியுது, அதனால நான் சொல்றேன். இதுக்கெல்லாம் நம்ம மேல பார்த்துப்போம். இப்போ அந்த நம்ம பார்த்த அந்த உருவாக்கின வனத்துடைய தரைப்பகுதியை பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 10 ஸ்லைடு வந்து இதுக்கு முள்ள மேல பார்த்தா, இதுக்கப்புறம் கீழே பார்ப்போம். இந்த தரைப்பகுதியெல்லாம் பாருங்களேன், இப்படித்தான் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தயவு செய்து வனத்துல போய் தரையில உட்காருங்க. இந்த தரையில அந்த இலைகள்லாம் விழுந்து விழுந்து பாருங்க, இது எல்லாமே நிழல் கட்டிடுச்சு. இங்க கொஞ்சம் கொஞ்சம் வெயில் தெரியுது. அப்ப இந்த இடத்துல நீங்க உட்காந்தீங்கன்னா ஒரு வனத்துக்குள்ள நீங்க அப்படியே குனிஞ்சு போய் உள்ள உட்காந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இது கிடைக்கும். இதை பாத்தீங்களா, அந்த இலைகள்லாம் விழுந்து விழுந்து, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த மரங்கள் எப்படி தண்ணியை சேமிக்குதுன்ட்டு. அப்போ இந்த காட்டுல ஒரு மழை விழுந்துச்சுன்னா தண்ணி கண்டிப்பா வெளியே போகாது. உங்க மரம் வந்து அந்த மழை விழுகிற வேகத்தை குறைக்குது. மேலும் மரம் தண்ணி வந்து நேர வானத்துல இருந்து நேர தரையில விழுந்துச்சுன்னா தண்ணி வந்து எரோஷன், அதாவது மண்ணரிப்பு கொண்டு போகணும். அது கால்டு ஃபிளாஷ் எரோஷன் சொல்லி கொடுப்பாங்க. இந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்க பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா எல்லா சயின்ஸையும் சொல்லிக் கொடுப்பாங்க. என்னுடைய முன்னாள் ஆசிரியர், எங்களுடைய முன்னாள் முதல்வர், எங்களுடைய பிஜிடின்னு சொல்லுவோம், டாக்டர் மாரிமுத்து சார் 3 இணையவழியும் பார்த்தாரு. அவர் வந்து மஷ்ரூம் வளர்க்கறதுல எக்ஸ்பர்ட். அந்த வாத்தியார்ன்ற அதே உணர்வு அனைமன்னைக்கு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த வாத்தியார்ன்ற அதே உணர்வோட ஒவ்வொரு இணையவழி தொடர்பு முடிஞ்ச உடனே, கிளாஸ் முடிஞ்ச உடனே எனக்கு அதை பத்தின பிளஸ் மைனஸ் சொல்லுவார். இந்த பாயிண்ட் எல்லாம் விட்டுட்டீங்க, இது சேர்த்துக்கோங்க. என்னுடைய வாத்தியார் இதுதான் வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய சிறப்பம்சமே. இன்னுமே அவர் எனக்கு வாத்தியார் மாதிரி இன்னும் சொல்லி கொடுக்குறேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவர் என்னுடைய வாத்தியார். இன்னும் நான் அவருக்கு மாணவர் தான். நான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்டா இருந்தாலும் எனக்கு அவர் வாத்தியார். இன்னும் முடிஞ்சோன்னு மெயில் போட்டுருவாரு எனக்கு, நான் பார்த்தேன், இதெல்லாம் நீங்க வந்து விட்டுட்டீங்க, இதெல்லாம் சேர்த்துக்க. இதெல்லாம் இந்த இலைகள்லாம் விழுகும்போது எண்ணற்ற நுண்ணுயிர்களை கொண்டாந்து ஈர்த்து வைக்கும். நீ சொல்றீங்களா, நான் எல்லாமே பாசிட்டிவ்னு. நமக்கு வந்து நுண்ணுயிரிகள்ல வந்து நம்மளுக்கு நன்மை பயக்கிற நுண்ணுயிரிகள் இருக்கு, தீமை பயக்கிற நுண்ணுயிரிகள் இருக்கு. இதெல்லாம் என்ன செய்யணும், இலையில விழுகும்போது நன்மை உருவாக்குற எல்லா நுண்ணுயிர்களும் பெருகும். அப்படியே டீகம்போஸ் ஆகி அந்த மண்ணு வந்து ஆர்கானிக், நான் ஏற்கனவே போட்டதான் சொன்னேன், ஆர்கானிக் கார்பன் தான் முக்கியம். கரியை வந்து மண்ணுக்குள்ள சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு வளமிக்க கடை மாறி. இதுதான் தரை. இந்த தரையில் நீங்க போய் உட்காந்தீங்கன்னா ஒரு மன நிறைவு. கண்டிப்பா நீங்க என்ன ஆக்சிஜன் வந்து சிலிண்டரை வச்சு கேட்கறீங்களோ இது கிடைக்கும். இது உங்க வீட்டிலேயே உருவாக்க முடியும்ன்றதா இதுல மிக முக்கியமான விஷயம். உங்க வீட்டுல நீங்க உருவாக்குனீங்கன்னா 1 சென்ட் ஒரு இடம் கொடுங்க. அதுல வந்து அதுலயும் போய் நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படியே வந்து நம்ம வீட்டுல மரத்தை நட்டா
அப்படியே போய் மரத்தை அப்படியே வீட்டை தூக்கிறது, வேறு வந்து வீட்டை வேற ரெண்டா பொளந்துருச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் என் வீட்டை சுத்திலும் மரம் நட்டு 35 வகையான மரம் நட்டு ஒண்ணுமே நடக்கல. அதை பத்தி பின்னாடி பேசுவோம். இது மாதிரி இப்படி ஆட் பண்ணும்போது நிறைய ஆர்கானிக் மேட்டர் வந்து ஆட் ஆகும். பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த அந்த தரை ஒரு இதெல்லாம் வந்து 6 மாசத்துல நடந்த நிகழ்வு. அப்ப இது 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ ஒரு டவுன் தலைன்னு ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த காட்டை நீங்க பாத்தீங்கன்னா உற்று நோக்கி பாருங்க. எனக்கு பொறுத்தளவுல ஒரு படிப்படியான இடமா இருக்கும். என்னுடைய ஃபீல்டு லேபா இருக்கும். வர்றவங்களுக்கு வந்து ஒரு ரெக்ரியேஷன் பிளேஸா இருக்கும். ஒரு பள்ளி மாணவன் வந்தா படிக்கிற இடமா இருக்கும். இப்படிதான் அந்த தரைப்பகுதி. தரைப்பகுதியில அந்த வெளிச்சமும் அந்த நிழலும் கலந்த ஒரு மைக்ரோ கிளைமேட். ஏன்னா இந்த ஃபாரஸ்ட்னால என்ன பயன்றதை நான் இது முடிஞ்சோன்னு சொல்றேன். அந்த நிழல் இல்லாத இடத்துல சின்ன சின்ன புல்லுக்கள் என்ன அதெல்லாமே இதுல இருக்கு. இங்க பாருங்க துளசி செடி வருது. இப்படித்தான் பாருங்க இது நான் அப்படியே எடுத்தேன். அப்போ அங்க மேல இருந்து அந்த இலையெல்லாம் பறந்து பிறந்து வெள்ளை வெள்ளையே தெரியுது இல்லைங்களா? இதுதான் வெளிச்சம். நான் அப்படியே கேமரா வச்சு கீழே எடுத்தேன். கீழே எடுத்தா எவ்வளவுதான் நிழல் இருக்கு எவ்வளவுதான் இல்லைன்னு பார்த்தா இவ்வளவுதான் வெயில் இருக்கு. மற்றதெல்லாம் நிழல் கட்டி. இதுதான் அந்த தரைத்தளம். இப்படித்தான் இருக்கும். இதுக்குள்ள நீங்க உட்காந்து ஒரு ஒரு சண்டேல அப்போ உங்க வீட்டு பக்கத்துல உங்க வீட்டுக்கிட்ட நீங்க 1 ஏக்கர்ல ஒரு லேண்ட் வச்சிருக்கிறீங்க, வீடு வச்சிருக்கிறீங்கன்னா அதுல 1 சென்டில் இப்படி ஒரு இதை வச்சு உங்க ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு அங்க சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பாக ஏன்னா எல்லாரும் வந்து பஸ் பிடிச்சு, பிளைட் பிடிச்சு, கப்பல் பிடிச்சு எல்லாரும் காட்டுக்குள்ளதான் போறாங்க. அதை நம்ம வீட்டிலேயே உருவாக்கிடலாம். அதே காடு இதுதான் நான் அப்படியே மேலே எடுத்தேன். கீழே எடுத்துட்டு அப்படியே மேலே எடுத்தேன். கீழே அந்த வெயில் கிடைச்சது, மேலே இந்த நிழல் கிடைச்சது. கண்ணுக்கு இனிமை, உடம்புக்கு குளிர்ச்சி, படிப்பினை, ஒரு இன்பமயமான ஒரு சூழ்நிலை, ஒரு அமைதியான சூழ்நிலை, ஒரு நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் இதையும் வீட்டிலே உருவாக்க முடியும். அதுதான் நம்ம குமரேசன் வந்து ரொம்ப உங்களை எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்றதுக்காண்டி மாடியிலும் காடு வளர்க்கலாம்னு சொல்லி போட்டாரு. அப்படியே இப்படி காடை வளர்த்து கொடுங்கன்னு நீ கேட்காது. இப்படித்தான் இருக்கு அந்த அந்த கிணப்பி அந்த கிணப்பி அப்படியே கீழே உட்காந்து இந்த போட்டோ எடுத்தேன். எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் அந்த வனம். நான் கண்ட இந்த கனவு கண்ட வனம் நிஜமான வனம் கூட சொல்லுவேன் நான். இப்ப ஏன்னா இதை நிஜப்படுத்திட்டோம். இது இந்த மாதிரியான ஒரு உணர்வை கண்டிப்பா ஏற்படுத்த முடியும். இது வந்து மியாவாக்கி வேற, இது வேற. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. பாருங்க வட்டக்கனி எப்படி இருக்குன்ட்டு. இது நீங்க காட்டுக்குள்ள போய் ஒரு போட்டோ எடுத்தாலும் இப்படித்தான் இருக்கும். இது வந்து நம்ம மதிக்கட்டான் சொல்லல மரம். ஏன்னா இது யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா பெரிய மரமா இருக்கும். இந்த மரத்தை வந்து தான் நம்ம தைல மரம் இந்த வேட்டில எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அழிச்சிட்டாங்க. இப்போ பழைய வந்து அந்த மரத்தெல்லாம் அழிக்கும் போது இது வருது டேஃப்னிக் எல்லாம் நீலகிரிசன்ஸ். நீலகிரிசன்ஸ்னா நீலகிரி மலையில மட்டும்தான் அது இருக்கும். எண்டமிக் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நீலகிரி தார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வரையாடு நம்ம தமிழ்நாட்டுடைய அனிமல் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி. அப்புறம் இதுதான் இந்த காட்டை பத்தி. இந்த காட்டை பத்தி நான் முடிச்சுக்கிறேன் முதல்ல. இந்த காட்டுல பாத்தீங்கன்னா இவ்வளவு சொல்லிட்டோம் இல்லையா? சார் இந்த காடுலாம் அப்ப எதுக்கு சார் நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னா இந்த காடுகள் உருவாக்கும் போது மைக்ரோ கிளைமேட் அப்படின்ற ஒண்ணு உருவாகும். மைக்ரோ கிளைமேட்னா கிளைமேட்டை வந்து காடுகள் என்ன செய்யணும்னு சொல்றாங்கன்னா, உங்களுக்கு பருவநிலை கிளைமேட் நம்மளை சுத்தியில இருக்கிற என்விரான்மெண்ட் கிளைமேட் என்னது? டெம்பரேச்சர், ஈரப்பதம், அதுக்கு பேர் என்னன்னா ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? காத்துடைய வேகம், இது எல்லாத்தையும் மாடரேட் பண்ணும். மாடரேட் பண்ணணும்னா நான் எங்களுக்கு என்ன சொல்லிப்பாங்கன்னா சயின்ஸ்ல எங்களோட ஃபாரஸ்ட் சயின்ஸ் என்ன சொல்லுவாங்க? மீன் மினிமம் டெம்பரேச்சர், மீன் மேக்சிமம் டெம்பரேச்சர். ஒரு நாட்டுல உச்சபட்ச வெப்பநிலை, ஒரு நாளுடைய குறைந்த வெப்பநிலை ஒரு நாளுக்கு. அப்ப உச்சபட்ச வெப்பநிலை எவ்வளவு இருக்கு? குறைந்த வெப்பநிலை. உச்சபட்ச வெப்பநிலை உங்களுக்கு மதியம் 2 மணிக்கு வரும்பாங்க. அதே மாதிரி ஒரு 1 மணி 2 மணிக்கு குறைந்த வெப்பநிலை வரும்பாங்க. இந்த ரெண்டுக்கு இருக்க வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் மீன் மேக்சிமம் அண்ட் மீன் மினிமம் டெம்பரேச்சர் அது ரொம்ப கம்மியா இருக்கும் காட்டுக்குள்ள. அப்ப என்ன அர்த்தம்? காட்டுக்குள்ள வெப்பநிலை அவ்வளவு சீக்கிரம் மாறாது. அப்ப தன்னை சுற்றில இருக்க வெப்பநிலையும் காற்றினுடைய ஈரப்பதத்தையும் காற்றினுடைய வேகத்தையும் மாடரேட் பண்ண இந்த மைக்ரோ கிளைமேட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வனத்தை பத்தி சொல்லும் போது மைக்ரோ கிளைமேட் இஸ் தான் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நான் எங்க பசங்களுக்கு அதையும் சொல்லி போறோம். இட் மாடரேட்ஸ் என்விரான்மெண்ட். நீ சொல்றோம் இல்லையா? இது கூட நாங்க என்ன சொன்னோம்னா இந்த 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 இதுக்கு தலைப்பு வந்து காலநிலை காக்கும் அடர் கவின் காடுகள். காலநிலையை காக்கும். ஒரு மனுஷனுக்கு நீங்க எதுக்கு வெளியில போனீங்கன்னா என்ன பண்றீங்க? குடைப்பிடிக்கிறீங்க. அதே மாதிரி காருக்குள்ள போனீங்கன்னா ஏசிய போடுறீங்க. இது எதுவுமே தேவையில்லை இந்த மரங்கள் இருந்தா அப்படின்னு நான் சொல்லல. இது எல்லாமே உணர்வுபூர்வமா தெரிஞ்ச விஷயம். இப்ப சயின்டிபிக்கா அது என்ன நடக்குதுன்னு சொல்றேன். அப்போ உங்களுடைய மாடரேட்டிங் த கிளைமேட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மிக மிக முக்கியமான காரணி மாடரேட்டிங் த கிளைமேட். அப்புறம் முக்கியமானது உங்களுக்கு இன்னைக்கு நம்ம எல்லாராலும் பேசப்படுற விஷயம், எல்லாராலும் தேடப்படுற விஷயம் ஆக்சிஜன். எல்லா மரங்களும் கரியமில வாயு கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிக்கிட்டு மனுஷன் எதை வெளியே விடுறானோ அதை உறிஞ்சிக்கிட்டு ஆக்சிஜனை கொடுக்குறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்.
இது உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறப்போ உங்களுக்கு தேவையான அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க 9 மீட்டர் ஸ்கொயர் பசுமை போர்வை அது இருக்கும்போது உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் உங்களுக்கே கிடைச்சிருக்கு. ஏன் இதை நம்ம பண்ண முடியாதா என்ன? தாராளமாக பண்ணலாம். மனசுதான் வேணும். இது என்னன்னா காட்ட பொறுத்தளவுல சில விஷயங்கள் ஒரு கை வந்து ஓசை எழுப்பாது, 2 கையும் ஓசை எடுப்பாது, பல கை இது ஓசை எழுப்பாது. சிவராமன் சார் மாதிரியும் வனிதா மோகன் மேடம் மாதிரியும் நம்ம குமரேசன் மாதிரியும் பல இயக்கங்கள் பல நல்லுள்ளங்கள் இணைஞ்சு இதை எடுத்துட்டு போகணும். இது எல்லாம் பாசிபிள்னு நான் சொல்லல. இவரு சிவராமன் சார் ஒரு 10.5 லட்சம் மரத்தை நட்டு வளர்த்திட்டாரு. நட்டுறது மட்டும் இல்ல, வளர்த்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனுடைய வலி எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியும். ஒரு சயின்டிஸ்டா நான் எத்தனை மரம் வளர்த்திருக்கேன்னு எனக்கு தெரியும். அந்த பெயின் தெரியும். அப்படி சேர்றப்போ இது ஒரு 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 முயற்சி தான். சார் என்ன சார் நான் சிட்டிக்குள்ள இருக்கேன், வரேன் கொஞ்சம் மாடியில் என்ன மாதிரி பண்ண முடியுமான்னு பார்ப்போம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுது, கிளைமேட்டை மாடரேட் பண்ணுது, ஆக்சிஜனை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம அந்த சாயில்ல இருக்க நுண்ணுயிரிகளை உங்களுக்கு இது பண்ணுது. மழை விழுந்தா மழை தண்ணியை சேமிக்குது. அப்போ வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்னு போடுறோம். எல்லாமே கவர்மெண்டே வந்து இன்சிஸ்ட் பண்ணாங்க வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர். அந்த தண்ணியெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி இதுக்குள்ள விட்டுட்டீங்கன்னா இது உறிஞ்சிக்கிடும், தண்ணி வந்து உள்ள போயிடும், நிலத்தடி நீர் பெருகும். இது எல்லாமே ஒரு வீட்டுல பண்ணலாம். 1 ஏக்கர்ல வீடு கட்டுறாங்களே, 1 ஏக்கர்ல வீடு கட்டும்போது 1 சென்ட்ல வனத்தை பண்ண முடியாதா? 1 சென்ட் வனம், 1 சென்ட் வனம்ன்ற கான்செப்டே கொண்டு போலாம். ஏன் முடியாது? எத்தனையோ தொழிற்சாலைகள் இருக்கு. எத்தனையோ தொழிற்சாலைகள்ல கிரீன் பெல்ட் ப்ரோக்ராம் மேண்டேட்டரிங்கிறான். 1500 மரம் வர 2500 மரம்னு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மேண்டேட்டரியே சொல்ல. எல்லாருமே மரம் வளர்க்குறாங்க. அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்ச 2 மரம், புளிய மரமும் வேப்ப மரமும் தான். சாரி, புங்க மரமும் புளிய மரம் மட்டும்தான். இதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, நம்ம கண்ணை கொஞ்சம் விரிச்சு பார்க்கணும். வனக்கல்லூரியில் இருக்க சயின்டிஸ்ட்கள் மாதிரி ஹெல்ப் எடுத்துட்டு போங்க. நீங்க நடுற மரத்தவே தான் கண்ணாடியை வந்து நீங்க வெறுங்கண்ணாடி போடாதீங்க, கூலிங் கிளாஸ் போட்டுக்கோங்க, கண்ணுல வெயில் அடிக்காதுன்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும். இதுக்கு மேல தெளிவா சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன பண்றோம், ஆக்சிஜனை கொடுக்குதுங்கிறோம், இது மண்ணை வந்து வளத்தை அதிகப்படுத்துது. அதே மாதிரி எல்லா இடத்தையும் உருவாகும் போது கண்டிப்பா மழை அளவு அதிகமாகும். அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது மட்டும் இல்லாம மிக மிக முக்கியமானது, நம்ம வனத்துக்குள்ள இருக்க மரங்களை இப்ப நம்ம தொட முடியாது, ஆனா பிரிஞ்சஸ் இருந்து எடுக்கலாம். இந்த சக்கரவர்த்தி மாதிரி ஆளுங்களுக்கு நான் அதான் சொல்றேன். இந்த நல்ல நம்ம நாட்டு மரங்கள், நம்ம இப்ப சொன்ன மித்ரகேனான்னு சொன்னேன், புத்திரஜீவான்னு சொன்னேன், லேன்சிலோட்டான்னு சொல்றேன், பேனிகுலேட்டான்னு சொல்றேன். இந்த மரங்கள்லாம் இருக்கு. இதை எடுத்துட்டு வந்து நம்ம வேப்ப மரம் புங்க மரத்தை மட்டுமே கருதாம இதெல்லாம் எடுத்துட்டு வந்து பண்ணும்போது அதற்குடைய அழிந்து அந்த நிறைய ஸ்பீசிஸ் இப்ப பாத்தீங்கன்னா டால்பெர்ஜியா லேட்டிஃபோலியா, அதாவது நம்ம ரோஸ் ஈட்டி மரம் அழிஞ்சு போன மரம், செம்மரம் அழிஞ்சு போன மரம், சந்தன மரம் அழிஞ்சு போன மரம். இந்த மரங்கள்லாம் வளர்க்கறதுக்கு எந்த தடையும் இல்லை. இந்த காட்டுக்குள்ள வந்து நீங்க வச்சீங்கன்னா அழிஞ்சு போன, அதாவது நம்ம பெஸ்ட் அழிஞ்சு போற மரங்களை கூட நம்ம பாதுகாக்க முடியும். மிகப்பெரிய சர்வீஸ். நீங்க என்ன ஒரு சாதாரணமா ஒரு நிகழ்வுன்னு நீங்க இன்னொரு லென்ஸ்ல பாத்தீங்கன்னா மரம் வளர்க்கறது மட்டும்தான். அதுல இத்தனை விஷயம் இருக்கு. அழிஞ்சு போன மரங்களை பார்க்கலாம், ஆக்சிஜன் கொடுக்குது, கிளைமேட் அமிலியேட் பண்ணுது, சாயிலை இம்ப்ரூவ் பண்ணுது, மழை அளவை ஜாஸ்தி பண்ணுது. எல்லாத்துக்கும் மேல ஒரு எஜுகேஷன். வெக்கறாங்க பெல்டேட்டாவை நீங்க காட்டுக்குள்ள கூட்டு போய் காமிக்க வேண்டாம். வாடா மகனே, நான் வீட்டுல தோட்டத்துல தொட்டியில வச்சிருக்கிறேன், இதுதான் பேரு வட்டக்கண்ணி. இந்த ப்ரொஃபசர் பாலசுப்ரமணியன் சொன்னாரு, இது பாரு இந்த இலையில நடுவுல இருந்து வருது காம்பு, அப்படி வந்துச்சுன்னா இது பேரு வட்டக்கண்ணி. என்ன அது இங்கிலீஷ்ல வந்து வெக்கறாங்க பெல்டேட்டான்னு சொல்றாங்க. தினமும் இதுக்கு தண்ணி ஊத்துறா. ஏன்னா இந்த மரம் தான் பல மரத்தை கொண்டு வருது. எத்தனை தகவல் இது. அப்ப அந்த பையன் எப்படி அதை வந்து டிவியேட் ஆகும்? இதுதான் வாழ்க்கை. இதுதான் டேப்னி ஃபிலிம் நான் சொல்லிட்டேன். இப்போ இதுதான் இந்த அடர் கெவின் காலுடைய மைய கருத்து. ஆலமரையில வந்து கிட்டத்தட்ட 300 சொச்சம் பிளான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா 830 ஸ்பீசிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க உங்களுக்கு பக்கத்தை போட்டோ இருக்கு இல்லைங்களா, இது ஒரு வகையான ஆலமரம். நம்ம மாங்காய் மரம் தயவுசெய்து நினைச்சிடாங்க, இருங்க அடுத்த சிலையில காமிக்கிறேன். இது வந்து ஃபைக்கஸ் வைரன்சிஸ் சொல்றாங்க. இந்த மரம் மிக அரிதான மரம். நம்முடைய ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் சொல்றோம் இல்லைங்களா, வறண்ட இலை உதிர்காடுகள்ல வர மரம். இந்த மரம் என்னன்னா இலையவே உதிர்க்காது. நீங்க ஃபைக்கஸ் சொல்லும் போது எல்லாருமே ஆலமரத்தை வச்சுக்காதீங்க. ஆலமரம் மட்டும்தான் விழுது கொடுக்கும், இதெல்லாம் விழுது கொடுக்காது. என்ன அதிக அளவு கார்பனை உறிஞ்சிற மரம், அழிஞ்சு போற மரம் ஃபைக்கஸ் வைரன்சிஸ். இது என்னன்னா இந்த போன்சாய் எல்லாம் பண்றதுக்கு ரொம்ப அருமையான மரம். அப்ப போன்சாய் பண்ணி இதை வச்சு, இந்த மரம் நீங்க வைரன்சிஸ் தேடி தேடி பண்ணீங்கன்னா கிடைக்காது. இந்த வைரன்சிஸ் இது எங்களை போல படிச்சவங்களுக்கு மட்டும் வைரன்சிஸ் தெரியும். மற்றதுக்கெல்லாம் நீங்க இதை நேரம் பார்த்தா கூட வேற என்னமோ சொல்லிட்டு வந்துருது. இது மாஞ்செடியிலேயே ஒண்ணு சொல்றான், அவன் நர்சரிக்கான ஏமாத்துறான்னு சொல்லி நர்சரியில இது கிடைக்காது. அது வேற விஷயம். இந்த மரம் எல்லாம் வளர்க்கும் போது நீங்க
இது ஃபைக்கஸ் வைரன்சிஸ். இதுவும் ஒரு ஃபைக்கஸ் மரம். இது வந்து இதுக்கு பேரு எனக்கு தமிழ் பேரு எங்களுக்கு தெரியல, எனக்கு கரெக்டா தெரியல. இது ஃபைக்கஸ் ஆம்பிலிசிமான்னு நாங்க சொல்றோம். இந்த மரம் என்னன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல வளர்ற முக்கியமான மரங்கள்ல ஒண்ணு. மிக மிக முக்கியமானது ஹார்ன்பில் இருக்கு இல்லைங்களா? ஹார்ன்பில். ஹார்ன்பில் வந்து இந்த ஃப்ரூட்டை விரும்பி சாப்பிடும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த மரம் இருந்தா கண்டிப்பா அந்த காட்டுக்கு ஹார்ன்பில் வருங்கிறாங்க. அதுக்கு பேர் இருவாச்சி பறவைன்னு சொல்றோம் தமிழ்ல. ஹார்ன்பில் ஹார்ன்பில் சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மரத்துடைய பழங்களை விரும்பி சாப்பிடும். ஃபைக்கஸ் ஆம்பிலிசிமா. அப்ப உங்க அடர்வனத்துல ஒரு ஃபைக்கஸ் ஆம்பிலிசிமா இருந்தா, ஒரு ஃபைக்கஸ் வைரன்சிஸ் இருந்தா ஏன் முடியாது? மனசுதான் முக்கியம். அதை தவிர ஒண்ணுமே ஒரே சொல்றேன். கண்ணாடியை மட்டும் மாத்தி போட்டு பாருங்க. தயவுசெய்து வெள்ளை கண்ணாடி போடாதீங்க. படிக்கிறதுக்கு மட்டும் வெள்ளை கண்ணாடி போடுங்க. மற்ற நேரத்துல வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதுனால கூலிங் கிளாஸ் போட்டுருங்க. ஃபைக்கஸ் ஆம்பிலிசிமா வந்து ஒரு கூலிங் கிளாஸ் தான் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபைக்கஸ் டிங்டோரி இதுவும் பாருங்க. இது ஆலமரம் மாதிரி இருக்கா? இது ஆலமர வாயில இன்னொரு மரம். ஃபைக்கஸ் டிங்டோரியான்னு சொல்றாங்க. ஏன்னா இது வருஷத்துக்கு 2 வருஷம் வந்து பழம் கொடுக்கும் இந்த மரம். நம்ம திருப்பரங்குன்றம் இருக்கு இல்லைங்களா? திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுடைய ஸ்தல விருட்ச மரம். இது எப்பயுமே இப்ப சில இப்ப அரச மரம்லாம் பாத்தீங்கன்னா இலை உதுக்கும். இந்த மரம் இலையே உதுக்காது. எப்பயுமே கிரீனா இருக்கும். அப்பதே மாதிரி இந்த இது இருக்கு இல்லைங்களா? இந்த 76 நட்சத்திர மரங்கள்ல இது ஒரு மரம். பாறையில வந்து நல்லா அடர்ந்து வளரும். எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க. நம்மள சுத்தி இருக்க மரம். நீங்க நான் அமெரிக்கா காட்ட உங்களுக்கு காமிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். இது வந்து ஃபைக்கஸ் ரம்பின்னு சொல்றாங்க. நம்ம அரச மரம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இது வந்து இந்த ஒரு மரம் தான் பறவைகளையும் இழுக்குது. இந்த ஃப்ரூட்ஸ் வந்து பறவை விரும்பி சாப்பிடுது. அதே மாதிரி வவ்வால் இருக்கு இல்லையா? பேட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? பேட்ஸ் ஒரே மரத்துக்கு வவ்வால் இருக்க இடத்துல பறவைகள் வராது பெரும்பாலும். பறவைகள் இருக்கிற இடத்துல பேட்ஸ் இருக்காது. பெரும்பாலும் இருக்காது. ஃபைக்கஸ் ரம்பி என்ன செய்யுதுன்னா 2 பறவைகளும் வரும், வவ்வாலும் வரும். எவ்வளவு சிறப்பு பாருங்க. இந்த சிறப்புக்கள்ல நீங்க சொந்தக்காரங்க. அதுதான் இதுல முக்கியமான விஷயம். தயவு செய்து இது என்னுடைய சொத்தோ, வனத்துறையுடைய சொத்து, இது தமிழ்நாடு அரசுடைய சொத்து தயவு செய்து யாருமே நினைக்காதீங்க. அது மிக மிக மோசமான ஒரு மைண்ட் செட் நம்ம மத்தியில். அப்படி கிடையவே கிடையாது. இதுக்கு எல்லாம் நீங்க சொந்தக்காரங்க. நீங்களும் நானும் சொந்தக்காரங்க. இதனுடைய பயனை நீங்க எல்லாருமே அனுபவிக்கணும். நானும் அனுபவிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபைக்கஸ் ரம்பி. அப்புறம் இது ஏழிலைப்பாலை சொல்லுவாங்க. அல்ஸ்டோனியஸ் பொலாரிஸ். அதாவது வெட் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் சொல்றோம் இல்லைங்களா? கரியன் சொல்ல வந்து டாப் ஸ்லிப்ல இருக்கு. போய் பாருங்க. நான் போயிருக்கிறேன். அப்படி தண்ணி சொட்டிக்கிட்டே பேரே வெட் எவர் கிரீன் ஃபாரஸ்ட். இந்த வெட் எவர் கிரீன் ஃபாரஸ்டே நாங்க உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது சில செயற்கை முறை அந்த முன்னாடி காமிச்ச காட்டுல இது வந்து அல்ஸ்டோனியஸ் பொலாரிஸ் பாத்தீங்கன்னா, நீங்க இந்த மரத்து மேல பாத்தீங்கன்னா அதனுடைய அந்த கிரவுண்ட் சொல்லுவோம்ல மேல அந்த இலைப்பகுதி வந்து குருவித்தலை மாதிரி இருக்கும். அவ்வளவு உயரம் அது வளரும். அல்ஸ்டோனியஸ் பொலாரிஸ் ரொம்ப பிரிடாமினன்ட். இந்த மரம் வந்து நிறைய மரத்தை காத்துக்கிட்டு இருக்கும் காட்டுக்குள்ள. சரிங்களா? இப்போ நாங்க மேட்டுப்பாளையத்துல செஞ்ச மாதிரியும் ஒரு பெரிய மனசுக்காரு 1 ஏக்கர் நிலத்தை கோயம்புத்தூர்ல கொடுத்திருக்கிறாரு. அவரு ரைஸ் பண்ண போறாரு. நியூ இந்த கிளைமேட் ரெயின் ஃபாரஸ்ட் ஒரு கான்செப்ட்ல இதை ரைஸ் பண்ண போறோம். 1 ஏக்கர்ல கணுவாய் பக்கத்துல. இது 1 ஏக்கர் நிலம். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா? அடுத்த வருஷம் நீங்க நான் இதை பாத்தீங்கன்னா இது காடா இருக்கும். இப்ப நான் காமிச்ச காடு மாதிரி இருக்கும். இதுதான் அந்த இடம். அந்த இடத்துல இதுலதான் நீங்க சொன்ன அந்த ஃபைக்கஸ் ரம்பி வரப்போகுது, ஃபைக்கஸ் வைரன்சிஸ் வரப்போகுது, ஸ்பெசுவாஃபெரியா வரப்போகுது, சோலியா டலூரா வரப்போகுது. இதுக்கு எல்லாத்துக்கும் சிறந்த முயற்சி என்னுடைய மாணவர் சக்கரவர்த்தி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த நாத்துக்கள் எல்லாம் உருவாக்குறதுக்கு 1 ஏக்கர் நிலம் பல கோடிக்கு மதிப்புள்ள மரம். இதுக்கு பக்கத்துல எல்லாமே வந்து பாருங்க அதெல்லாம் சைட்டு போட்டாங்க. சைட்டு வெளியே வந்துடுச்சு. ஆனா அந்த பெரிய மனசுக்கார் உண்மையிலே அவர் பாராட்டணும். அவர் ரொம்ப தன்னடக்கமா சொல்லிட்டாரு. சார் என் பேரை மட்டும் சொல்லிடாதீங்க, எனக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்ட்டு. அவ்வளவு பெரிய மனசுக்கார். அவரை கண்டிப்பா அதை பார்த்துட்டு இருப்பாரு. எனக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்க சுத்தியிலும் வந்துருச்சு. ஆனா இந்த சுத்தியில இருக்க வாசிகளுக்கு ஆக்சிஜன் வேணும் இல்ல சார்? அதுக்கு நம்ம ஒரு காட்டை உருவாக்கலாம்ல. இந்த காட்டை உருவாக்கணும்னா எத்தனை பேர் பயன்படுவாங்கல்ல? இப்படி மனுஷங்களும் நம்ம கூட இருக்கிறாங்க. இதுதான் சொல்றேன். பல கை சேருது. பல கை இதுல சேருது. நம்ம சிவராமன் சார் மாதிரி சிறந்த உள்ளங்களோட பல கை சேருது. அதனாலதான் எல்லாருமே இப்ப பேசுறாங்க. இது ஒரு மக்கள் இயக்கமா எடுத்துட்டு போகணும். மக்கள் இயக்கமா எடுத்துட்டு கண்டிப்பாக இது நடக்கும். ஏன்னா அவ்வளவு பெரிய நான் போன காணொலியில முடிச்சுட்டு போன இதுல கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது கௌதம்னு ஒரு பையன் பேசினான். 5 ஏக்கர் நிலம் தொண்டாமுத்தூர் பக்கம் வாங்கியிருக்கிறேன். உயிர்வேலி தான் போடுவேன். பயோடைவர்சிட்டி கொண்டு வர போறேன். கிளைமேட் ரெயின் ஃபாரஸ்ட் எனக்கு அதுல 1 ஏக்கர்ல பண்ணேன். எங்க அப்பா அம்மாலாம் பல வகைகள் மரங்கள் போட சொல்றாங்க. உங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் மரப்பயிர் சாகுபடிக்கு வந்திருக்கோம். அதுல 1 ஏக்கர் இந்த மாதிரி ரெயின் ஃபாரஸ்ட் பண்ண போறேன். அந்த பையனும் மிஸ்டர் கௌதமும் பார்த்துட்டு இருப்பாருதான் நினைக்கிறேன். ஏன் சொல்ல வரேன்னா இது ஒன்லி அது கண்ணாடியை மாத்திரதான், வேற ஒண்ணுமே கிடையாது. டிஷர்ட்டுக்கு பதிலா நல்லா சட்டை போடுற மாதிரிதான்.
ஒரு பார்வையை மாத்தி பார்த்தோம்னாலே நிறைய விஷயங்களுக்குள்ள போடும், நிறைய விஷயங்கள் வரும். எங்களை மாதிரி சயின்டிஸ்டுகளும் அதுக்கு வந்து உறுதுணையா இருப்போம். அப்படிங்கும் போது நாங்க ஃபாரஸ்ட் உருவாக்குறதுன்றது கனவல்ல, நிஜம். அந்த ஒரு மெசேஜ் தான் நான் சொல்ல விரும்புறேன். இதுதான் நியூ ப்ராஜெக்ட் சைட்டு. இதுல வேலை நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஆக்சுவலி ஜூன் 5 வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே ஃபர்ஸ்ட் பிளான்டிங் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அது இந்த நம்ம ஊரடங்குனால அந்த இது கொஞ்சம் தள்ளி போகுதுலயே அது நடந்துரும். இதுதான் அந்த சைட்டு. அப்புறம் வந்து இது எப்படி சார் நீங்க மியாவாக்கியோட வந்து வேறுபடுதுன்னு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸ் நான் ப்ரொஃபசர் மியாவாக்கியோட இருந்தேன். நான் சொன்னேன்ல, என்னுடைய அருமை தோழி, என்னுடைய உடன்பரவ சகோதரின்னு கூட சொல்லுவேன், டாக்டர் சிச்சாட்டோ. அவங்க வந்து என்னை கூட்டிட்டு போனாங்க. இவர் தான் டாக்டர் ப்ரொஃபசர் மியாவாக்கி. எத்தனை பேர் எல்லாரும் ப்ரொஃபசர் மியாவாக்கி, ஃபாரஸ்ட் மியாவாக்கின்னு கிட்டத்தட்ட பேப்பர்ல எழுதுறாங்க, எல்லா இடத்துலயும் எழுதுறாங்க. நானும் பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ப்ரொஃபசர் மியாவாக்கியை பத்தி தமிழ்நாட்டுல, இந்தியாவில இவ்வளவு தூரம் வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்கே அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரொஃபசர் மியாவா அப்ப நான் போய் பார்க்கும்போது யார் மியாவாக்கியை பத்தி பேசல. இவர்தான் டாக்டர் ப்ரொஃபசர் மியாவாக்கி. நான் பார்க்கும்போதே அவர் வயசு வந்து 85. அவர் பேரலிட்டிக் ஆயிட்டார். அப்போ அவரால் வந்து நான் மூவ் பண்ண முடியாது, வீல் சேர்ல தான் இருப்பாரு. அவங்க எல்லாம் வந்து மக்கள் இயக்கமா செயல்படுவாங்க. அங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இப்படித்தான் அவங்க வந்து அந்த காடு உருவாக்கியிருக்காங்க. இவங்க தான் என்னுடைய தோழி சொன்னேன் இல்லையா, டாக்டர் சிஷாட்டோ, என்னுடைய மிகப்பெரிய தோழின்னு சொல்றேன். நம்பிக்கைக்குரியவங்க, தன்னுடைய வாழ்க்கையே ஃபாரஸ்டுக்காண்டி அர்ப்பணிச்சவங்க, மிகப்பெரிய என்னுடைய நண்பர். ஆக்சுவலி இன்னைக்கு காலனியில் அவங்க கலந்துக்கிட வேண்டியது சில காரணங்களுக்காக வேண்டி அது நடக்கல. இப்படித்தான் அவங்க உருவாக்குறாங்க. அவங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க, தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய நிலப்பரப்புக்கு உரிய நிலம். இப்போ ஒரு வனத்தை உருவாக்கணும், ஒரு 100 ஏக்கருக்கு வந்து டீக் ஃபாரஸ்ட் உருவாக்கணும், ஃபாரஸ்ட் தவிர மற்ற இடத்துலன்னா அது வந்து சாத்தியப்படும். கேரளாவில் அது நடக்காது. அதே மாதிரி ஜப்பான்ல வந்து நிலப்பரப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் நல்லா தெரியும். அதனுடைய அது பூகோள ரீதியா நான் அதை வந்து விளக்க விரும்பல. அது ரோடு சைடு அவங்க இப்படித்தான் ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த டெக்னாலஜியை தான் ப்ரொஃபசர் மியாவாக்கி கொண்டு வந்தார். கிரியேட்டிங் ஃபாரஸ்ட் பாத்தீங்களா? இந்த மாதிரி அவங்க தடுப்பு அணைச்சிருவாங்க. நிறைய செலவு பண்ணுவாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 5 அடிக்கு மண்ணு, அந்த எருவெல்லாம் போடுவாங்க. அதுல ரொம்ப செலவு பண்ணுவாங்க. பாத்தீங்களா? ஒவ்வொன்றுக்கும் வந்து அவங்களுக்கு நிறைய மூங்கில் கிடைக்கும். ரன்னிங் பேம்பு வச்சிருப்பாங்க. நிறைய மூங்கில் தட்டி போட்டுட்டு அப்படியே ஸ்டெப்பா போடுவாங்க. டெரேஸ் மாதிரி போட்டுட்டு 5 அடி 6 அடிக்கு வந்து எல்லாமே புது நல்ல மண்ணு போட்டு நல்லா உரம் போடுவாங்க. மக்குன்னு உரம் போடுவாங்க. டாக்டர் சிஷாட்டோ நாங்க எல்லாமே அன்னைக்கு இருந்தோம். ப்ரொஃபசர் மியாவாக்கியோட நாங்க அன்னைக்கு இருந்தோம். அன்னைக்கு இந்த பிளான்டிங் நாங்கெல்லாம் பண்ணோம். அப்போ எப்படி பண்றாங்க, இப்படித்தான் இந்த மாதிரி டெரேஸ் பண்ணிட்டு அதுல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சண்டே ஆச்சுன்னா, அவங்க வீக்கெண்ட் ஆனா எல்லாருமே வாலண்டியர். பாருங்க எத்தனை கார் வந்திருக்கு பாருங்க. இவங்க யாருமே சேர்க்கப்பட்ட கூட்டம், சேர்ந்த கூட்டம் தானா வந்து சேர்ந்துருவாங்க. பிளான்டிங் இருக்கு, ப்ரொஃபசர் மியாவாக்கி பிளான்டிங் இருக்குன்னா வந்துருவாங்க. இப்போ சிவராமன் சார் சண்டே மரணம் யாரும் சொல்லக்கூடாது, எல்லாரும் போயிருந்து கார் எடுத்து. அதான் அப்படி வந்துருவாங்க. அவங்க யாருமே எல்லாமே வாலண்டியர்ஸ் எல்லாமே வந்துருவாங்க. ஆச்சரியமா இருக்கும். எங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி, ஏன்னா நாங்க ஒரு 10-15 கண்ட்ரிக்காரங்க போயிருந்தோம். எங்களை கூட்டிட்டு போயிருந்தாங்க. அந்த நான் போட்டோ எடுத்ததுனால என் போட்டோ இதுல வரல. எனக்கு அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இந்த பாத்தீங்களா, இதுல வந்து இந்த டெரேஸ் போட்டுட்டு இப்படித்தான் நடுவாங்க. அவங்க என்னன்னா 1 மீட்டர்ஸ்க்குள்ள எவ்வளவு நம்பர் அதிகமான நம்பர். ஏன்னா அவர் ப்ரொஃபசர் மியாவாக்கி என்ன சொல்லுவாருன்னா, சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், எது நல்லா வருதோ அது வரட்டும், மத்தவங்க இதாகிக்கட்டும். அவங்களுக்கு என்ன காரணம் அப்படி பண்றாங்கன்னா, ரெயின்ஃபால் 4000 mm ரெயின்ஃபால். நம்ம ஊர்ல ரெயின்ஃபால் எவ்வளவு? 900 mm ரெயின்ஃபால். கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும் 3000 mm ரெயின்ஃபால். நமக்கு 900 mm. அவங்க வந்து செடியை நடுவாங்க, அவங்க செடியை வளர்க்க மாட்டாங்க. நான் கேட்டேன், ரொம்ப இன்னோசென்ட்டா ஒரு கேள்வி கேட்டேன், எப்படி தண்ணி ஊத்துறதுன்னு. எல்லாம் சிரிச்சுட்டாங்க. why do you want to water it அப்படின்னு. ஏன்னா டெய்லி அங்க மழை வருது. ஏன்னா அவங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது வானிலையை பார்த்துட்டு எவ்வளவு மழை இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க போவாங்க. அதுக்கு மேல இல்லாட்டி போக மாட்டாங்க. அப்படி அது மாதிரி அதனால டெய்லி அங்க மழை வரும். சம்மர் விண்டர்லாம் கிடையாது, டெய்லி மழை வரும். அப்போ அவங்க மரத்தை நட்டுட்டா போதும். இந்த மாதிரி அவங்க நெருக்கமா நட்டுருவாங்க. அவங்களுக்கு இடம் இல்லாதனால ப்ரொஃபசர் மியாவாக்கி இம்பைப்டு சம் சயின்ஸ். அவர் சில விஷயத்தை இம்பைப் பண்ணி உங்களுக்கு நிறைய ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. ப்ரொஃபசர் மியாவாக்கி இஸ் லைக் யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கோங்களேன். நாலேஜ் வைஸ் இஸ் த ரிச்சஸ்ட் பர்சன் ஐ ஹவ் சீன். அவ்வளவு சிம்பிளா பேசுவாரு. அவ்வளவு ரிச்சஸ்ட் பாரு. எங்க தோழி கூட இருக்கிறாங்க பாருங்க, டாக்டர் சிஷாட்டோ. இப்படித்தான் அவங்க அந்த வனத்தை உருவாக்குறாங்க. இந்த வனத்தை உருவாக்கி எல்லாத்தையும் நட்டுருவாங்க. நட்டிட்டாங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா ஆர்டர் நடக்கும். இப்படித்தான் ரொம்ப க்ளோஸ் ஆடுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா நட்டுருவாங்க. நட்டுக்கிட்டே இருப்பாங்க. நட்டுட்டு விட்டாங்கன்னா வந்துடும். ஆனா இதுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே மேடப் சாயில்னு சொல்ல முடியாது. அள்ளி கொண்டு வந்து பூரா பாருங்க, நிறைய எருவு போட்டிருப்பாங்க. ஒரு 5 அடி 6 அடிக்கு மண்ணு போடுவாங்க. மண்ணு எருவி கலந்து போடுவாங்க. போட்டு பாருங்க, இந்த மாதிரி உருவாக்கணும். 20 வருஷத்துல இப்படி ஃபாரஸ்ட்
ரோட் சைடு ஃபாரஸ்ட் தே வில் கிரியேட். ப்ரொஃபசர் மியாவாக்கி ஹஸ் கிரியேட்டட் ஃபாரஸ்ட். இதுதான் மியாவாக்கி. அதுதான் சக்சஸ் ஆகும். ஒரு மனுஷன் அடர் நடவை வந்து வேற மாதிரி திங்க் பண்ணாங்க. இதனாலதான் இப்ப புரிஞ்சுதுங்களா மியாவாக்கிக்கும் நம்ம எப்படி வித்தியாசப்படுறோம் அப்படின்ட்டு. பிரின்சிபல் இஸ் சேம். ஹை டென்சிட்டி இஸ் த பிரின்சிபல். ஹை டென்சிட்டியில் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம சயின்ஸ்ல எங்க சொல்லி கொடுப்பாங்க. ப்ரொஃபசர் மியாவாக்கி ஃபாலோ பண்ற ஹை டென்சிட்டி வேற, நம்ம பண்றீங்க ஹை டென்சிட்டி. அவங்களுடைய காம்போனன்ட்ஸ் வேற, நம்முடைய காம்போனன்ட்ஸ் வேற. காம்போனன்ட் வைஸ் இஸ் டிஃபரெண்ட். பிரின்சிபல் வைஸ் இட் மே பி சேம், பட் காம்போனன்ட் வைஸ் இட் இஸ் ஆல்டுகெதர் இட் இஸ் டிஃபரெண்ட். இப்படித்தான் அவங்க ஃபாரஸ்ட் கிரியேட் பண்றாங்க. அவங்களுடைய தேவைக்காக வேண்டி உருவாக்கப்பட்டது. இதை நம்ம என்ன செய்யறோம், எடுத்துட்டு வருவோம். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். எல்லாருமே மியாவாக்கி ஃபாரஸ்ட் பண்ணுவாங்க. மியாவாக்கி ஃபாரஸ்ட் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் வந்து ஒரு செடி எல்லாம் வேப்ப மரத்தையும் புங்க மரத்தையும் எடுத்து வந்து நட்டு விட்டு, முடிஞ்சா கொஞ்சம் காசு இருக்கிறவங்க சொட்டு போட்டு விட்டுருவாங்க. இது எல்லாத்தையும் ட்ரம்பட்டிங் பண்ணுவாங்க. மியாவாக்கி ஃபாரஸ்ட், மியாவாக்கி இது அப்படி கிடையவே கிடையாது. இப்போ தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப மாடியில மரம் வளர்க்கறது நம்ம குமரேசனுடைய கான்செப்ட். இப்படிதான் ஒரு காட்டை உருவாக்குறோம். இந்த காட்டை வந்து அவர் என்கிட்ட என்ன கேட்டாருன்னா, சார் மாடியில வைக்க முடியுமா? கண்டிப்பா வைக்கலாம். நீங்க தொட்டியில வைக்கலாம். என்ன சார் எல்லாருக்கும் நீல கிடைச்சது தொட்டியை தான் சொல்றீங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. நீங்க மாடியில இடம் இருந்து சிமெண்ட் பண்ணி ஒரு 5 அடிக்கு உயரம் பண்ணி அதுல நல்லா மண்ணை பரப்புனீங்கன்னா அதே மாதிரி அடர்வனத்தை கொண்டு வர முடியும். இந்த பாருங்க, நாங்க தேக்கு செடி உருவாக்கி இருக்கோம். இது எங்க ஆராய்ச்சிக்காண்டி நாங்க பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி செடிகளை உருவாக்கி நம்ம பப்பாளி வளர்ப்பாங்க எல்லாரும். இல்லாட்டி வெளிநாட்டுக்காரங்க கொடுத்த அந்த இது இருக்கும், பைக்கஸ்ல ஒரு வெரைட்டி இருக்கு. எனக்கு பேர் கூட எனக்கு பேரை கூட சொல்ல விரும்பல. அதை நடுவாங்க. எல்லா ஹோட்டலையும் நடுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து இன்னைக்கு யாராவது இந்த பில்டர்ஸ் யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணி தயவு செய்து புரிஞ்சுக்குவாங்க. எல்லாரும் வெளிநாட்டு மரத்தை சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி ஒரு வளர்ந்த மரத்தை இம்போர்ட் பண்ணுவாங்க. பண்ணி ஒரு மரம் 2 லட்சம் ரூபான்னு வாங்கி எல்லாம் லேண்ட்ஸ்கேப். நம்மகிட்ட டெக்னாலஜி இருக்கு. மரத்தை உருவாக்கலாம், வீட்டுக்குள்ள மரத்தை உருவாக்கலாம், போன்சாய் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து வீடு கட்டு போய் நினைச்சீங்கன்னா தொட்டியில வச்சுக்கணும். குரோ பேக் தான் இப்ப கொடுக்குறாங்க. இந்த மரத்தை நீங்க உங்க ஒரு 5 அடிக்கு வளர்த்துக்காங்க, கிளிப்பிங் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ புஷ் மாதிரி வந்துடும். அப்போ அப்படி நட்டுட்டு நீங்க நடுவில் போய் நின்று பாருங்க, அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி பாருங்க. உங்க பையனையும் உங்க பொண்ணையும் தண்ணி ஊற்றி சொல்லுங்க. ஒரு அருமையான ஃபீலிங் வரும். இதெல்லாம் வந்து 3 மாசம் வளர்ந்த தேக்கு செடி தான். இந்த மாதிரி நீங்க போன்சாய் உருவாக்கலாம். அப்படி இல்லாட்டி போன்சாய் வைக்கலாம். இல்ல இந்த மாதிரி மரங்களை வந்து குரோ பேக்ல வச்சுட்டு ஒரு அளவா 2 அடி 3 அடி வளர்த்துட்டு மேல கிளிப் பண்ணிருக்காங்க இல்லைங்களா, கிளிப் பண்ணிட்டு சைட்ல நல்லா புஷ் மாதிரி வந்துடும். அப்ப வீட்டுக்குள்ள எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 நாள் 3 நாள் வந்து சனி ஞாயிறு தூக்கி வெளியில வச்சிருங்க. அப்படி வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய வரவேற்பு அறையவையும் ஒரு மெஸ்வா பெரிய அலங்கரிக்கும். உங்களுடைய மொட்டை மாடியை ஒரு பணங்கள் உருவாக்க முடியும். அது வந்து சாத்தியம் இல்லைன்னா சொல்லவே முடியாது. மனசுல இருக்காது. என்ன நினைப்பாங்க, அவர் தான் சொன்னாரு, சார் எல்லாருமே வந்து மரம் வளர்த்து அப்படியே அந்த வேறு போய் 2 பொழந்து முதல்ல 2 பொழந்து எல்லாம் போயிட்டு பயப்படுறாங்க சார் அப்படின்னு. அப்ப நல்ல லைனிங் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் லைனிங் பண்ணிட்டு அடர்வனம் பண்ணலாம். ப்ரொஃபசர் மியாவாக்கி பண்ணியிருக்கிறாரு. ஒரு 5 அடி 6 அடிக்கு மண்ணை போட்டு மரத்தை வளங்க. மரத்தை வந்து 15 20 அடி 30 அடிக்கு வளர்த்தாதீங்க. மரத்தை கிளிப் பண்ணி விட்டுறலாம். 5 அடி 6 அடி கிளிப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அடர்வனம் வந்துடும். அப்ப எங்கேயுமே நம்ம தேடி போக வேண்டியதில்லை. இதுதான் நான் சொல்ல வர்றேன். அப்போ ஒரு மைண்ட் செட்டு தான் மாறணும். பாத்தீங்களா, இந்த மாதிரி குரோ பேக்ல போட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணற்ற மரங்கள், மூங்கில் இருக்கு, மகாகனி இருக்கு. இந்த மரங்களை இவ்வளவு வளருது இல்லையா, இது இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு கிளிப் பண்ணி விட்டுட்டானா அப்படி சைட்ல பிரான்சஸ் புஷ் மாதிரி வந்து அப்போ ஒரு மரத்தை புஷ் மாதிரி வளர்த்தலாம். அதுக்கு என்னன்னா அந்த பையில இருக்க சப்ஸ்ட்ரேட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எப்படி ஜப்பான் நிறைய போடுறாங்க, அதுக்கு ஊட்டமெல்லாம் கொடுத்து ஏற்கனவே வளர்த்துட்டோம், போட்டு வளர்த்துட்டீங்கன்னா அருமையா வரும், ரொம்ப அழகா வரும். இந்த பாருங்க, இதுல போன்சாய், இதுல வந்து ஆல்ரெடி டெவலப் டெக்னிக். எனக்கு இது போன்சாயில கூட ரொம்ப விருப்பம் இல்லை. நீங்க குரோ பேக்ல போட்டு மரத்தை கிளிப் பண்ணி அதே தான் அவங்க பண்றாங்க. பண்ணி வச்சீங்கன்னா அழகா இருக்கும். மரங்கள் வந்து அழகா இருக்கும். சார் வெயில் வேணுமே, 2 நாள் 3 நாள் வெயில்ல வைங்க, அருமையா வரும். இந்த மாதிரி எல்லாம் வளர்க்குறாங்க. அப்புறம் இதுதான் வந்து அந்த வீட்டு மேல வளர்க்குறது. இப்போ நிறைய வந்து இது காற்று மாசுபட்டதுனால ஃப்ளோட்டிங் கார்டன், ஓடுற தண்ணியில சந்தனத்தை உரசி விடாம எல்லாம் ஃப்ளோட்டிங் கார்டன் பண்ணலாம். இது எப்படி பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, நம்ம மூங்கில் ரீப்பர்ல குழி மாதிரி பண்ணிடுவாங்க, ஸ்கொயர் மாதிரி பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு ஸ்கொயர்ல பண்ணிட்டு அதுக்குள்ள பூச்செடியை வச்சிடலாம். இன்னும் கூட சொல்லலாம், இப்ப நம்ம எல்லாருமே நான் நிறைய வந்து நம்ம வாட்ஸ்அப் மற்ற சமூக வலைதளங்கள்ல பாக்குறேன். இந்த இது இருக்கு இல்லைங்களா, எல்லா சம்மர் ஆச்சுன்னா எல்லாரும் குருவி இதுக்கெல்லாம் தண்ணி குடிக்கல,
தண்ணி இல்லாம இருக்கும், சாப்பாடு இல்லாம இருக்கும், அப்படி எல்லாரும் கிரெயின்ஸ் வைங்கிறாங்க. இப்ப சோளம் மாதிரி இதை வளர்த்தி விட்டு சம்மர்ல வர மாதிரி பண்ணிட்டீங்கன்னா குருவிகள் வந்து இதை கொத்திட்டு போகும். நிறைய குளங்கள் இருக்கு, ஃப்ளோட்டிங் கார்டன்ஸ் ஃப்ளவரிங் பிளான்ஸ் பாருங்க, இப்படித்தான் பண்றோம். இந்த ஒவ்வொரு சதுரம் இருக்குல்லையே, அது வந்து ஒரு குழி, அதுல வந்து இந்த பெர்ஃபெக்ட் சாக்கு மாதிரி போட்டுட்டு அதுல வந்து செடி வளர்றதுக்கான சப்ஸ்ட்ரேட்டை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வளரும். இதுல என்ன அட்வான்டேஜ் பின்னாடி காமிக்கிறேன். இது மாதிரி ஃப்ளோட்டிங் கார்டன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது அந்த தண்ணியில இருக்க மாசு எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஆர்கானிக் வேஸ்ட் சொல்லுவோம், தண்ணியில கரைஞ்சிருக்க அங்கக கழிவுகளை பூராத்தி அப்படியே அப்சர்வ். அப்ப நம்ம இது தண்ணியும் மாசுபாடுல இருந்து காப்பாத்துக்கலாம், ஃப்ளோட்டிங் கார்டன் பண்ணிக்கலாம், பறவைகளுக்கும் ஃபீட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளோட்டிங் கார்டன் இது பாருங்க, இது இப்படித்தான் நம்ம தண்ணி வச்சிருப்போம். பொதுவா நம்ம நாட்டுல எங்க போனீங்களோ இப்படித்தான் இருக்கும் தண்ணி. இப்படி தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி மாசுபட்டு போச்சு, அது தேவையில்லாத ஃபங்கஸ் வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம இப்படி சோலையா மாத்திடுறோம். பாத்தீங்களா, அது எவ்வளவு கசடுகளை வந்து உறிஞ்சிருக்கு பாத்தீங்களா. இதுதான், இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, ஈஸியா பண்ணிடலாம். அப்புறம் பயோடைவர்சிட்டி மானிட்டரிங் இப்ப எப்படி இதெல்லாம் உருவாச்சு அப்படின்னா நிறைய விஷயம் ஆராய்ச்சிகள் பண்றாங்க. நேச்சுரல் நிறைய காட்டுப்போயிருக்கேன். இந்த பயோடைவர்சிட்டி மானிட்டரிங் நேச்சுரல் ஃபாரஸ்ட்ல பண்றாங்க. இந்த ஸ்மித்சோனியன்றது பெரிய இன்ஸ்டியூட், அமெரிக்கன் கவர்மெண்டோட இன்ஸ்டியூட். என்னை கூப்பிட்டு போயிருந்தாங்க, நான் அங்க போயிருந்தேன், அந்த கவர்மெண்ட்டே என்னை கூட்டிட்டு போயிருந்தாங்க. 2006 போனேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்களா, இதுதான் அவங்க காடு. நம்ம காடு எப்படி இருக்கு, காடு இருக்கு. இது வந்து அவங்க அடர்ந்த காடு. நம்புவீங்களா, நம்ம வீட்டுல இந்த சோளங்காய போற மாதிரி தரை இருக்கும். அவங்ககிட்ட இருக்கு 3 மரம் தான், ரெட் ஓக்கு, ஒயிட் ஓக்கு, வால்நட். ஆனா அந்த 3 மரமும் அடர்த்தியா இருக்கும். அந்த 3 மரத்தை என்ன செய்யறான், எத்தனை விதை விழுந்திருக்கு, எத்தனை முளைக்கு பாருங்க. இவங்க வந்து ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட், சின்ன வயசுக்காரம்மா. இந்த அம்மா வேலையை எவ்வளவு மரம், எவ்வளவு விதை விழுந்திருக்கு, எவ்வளவு முளைக்குது, முளைச்சதுல எத்தனை உயிரோட இருக்கு, இத்தனை இந்த வருஷம் எத்தனை முளைச்சது, முளைச்சதுல எத்தனை உயிரோட இருக்கு, அடுத்த வருஷம் உயிரோட இருக்கையில எத்தனை வளர்ந்துருக்கு, அதுக்கு எவ்வளவு ஹைட் வருது அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் சாம்பிள் பிளாட் போட்டிருக்காங்க. இதுக்கு ஒவ்வொன்றுக்கு டேக் போட்டிருப்பாங்க. ஒரு சின்ன தகட்டுல அதை கட்டி வச்சு டேக் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மரத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ப்ரிடாமினன்ட் ட்ரீன்னு சொல்றோம் இல்லையா, எல்லாத்துக்கும் மேல தலையாட்டிக்கிட்டு வளருது அந்த மரம். அந்த மரம் இருந்தா தான் மற்ற மரம் பாதுகாக்கப்படும்னு சொல்றோம். ஸ்பீசிஸ் அசோசியேஷன் சிம்பிளா மரத்தை கட்டிப்பிடிச்சுக்கிறேன்னு சொல்றோம். அந்த மரம் இருக்குன்னா அதனுடைய சந்ததி கீழே விழுந்து வளரணும். அது வளர்ந்தா தான் அந்த காடு நிலையான காடு, அந்த காடு நிலையான நீடித்த வளர்ச்சியை பெறும். அதுதான் சயின்ஸ். இது பயோடைவர்சிட்டி மானிட்டரிங் சொல்றாங்க. இப்படி பண்றப்போ அந்த காட்டை பத்தின முழு உணர்வு இருக்கிறப்போ ஒரு 30 வருஷம் அதை படிச்சான்னா மாறி வர்ற காலநிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த காடு மாறுதா, இல்ல இருக்க மரம் அழிஞ்சு போகுதா. இப்ப நீங்க ஒரு தேக்கு மரம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான விதை விழுந்திருக்கும். லட்சக்கணக்கான விதையில சில 1000 விதைகள் வந்து முளைக்கும். முளைக்கிற 1000 விதைகள்ல சில 100 விதைகள் வந்து செடியாகும். சில 100 செடிகள்ல வந்து சிலது வந்து மரங்களாகும், ஒன்னாறு மரமாகும். அப்போ ஒரு ரேஷியோ இருக்கு. அந்த ரேஷியோ இருக்கான்னு பார்க்கணும். அந்த ரேஷியோ இல்லாட்டி அந்த மரம் அழிஞ்சு போயிடும். அந்த அடுத்த 10 வருஷம், 20 வருஷம், 50 வருஷத்துல அந்த காடு அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது பயோடைவர்சிட்டி மானிட்டரிங் சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு யானையை பார்த்தா பிடிக்கும், காட்டுக்குள்ள புளியை பார்த்தா, சிங்கத்தை பார்த்தா, கரடியை பார்த்தா, ஏன் முயலை பார்த்தா கூட பிடிக்கும். ஆனா மரத்தை பத்தி நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா மரங்கள் தான், மரம்தான் மனிதன் மரம்தான் சொல்றோம் இல்லையா, அதேதான். அப்ப மரத்தினுடைய சஸ்டைனபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் நான் இன்னைக்கு பேசணும், உங்களுக்கு ஆக்சிஜன் வேணும், இதெல்லாம் வேணும் இல்லைங்களா, இதுதான். அப்பதான் அந்த மரம் வளருதான்னு பாக்குறான். இது என்னன்னா ஒரு ஸ்ப்ரிங் மாட்டி வச்சிருக்கிறான், இதுல ஒரு கிராஜுவேட்டட் ஸ்கேல். அப்போ இது போய் ஒவ்வொரு வருஷம் பார்த்தான்னு வச்சுக்கோங்க, 6 மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு போனா அதுல ஸ்கேல்ல ரீடிங் வந்திருக்கும், எவ்வளவு தூரம் அந்த மரம் வளர்ந்துருக்கு, எவ்வளவு தூரம் அது விரிவடைஞ்சிருக்கு அந்த மரம், காலநிலையோட அதை ஒப்பிட்டு பாக்குறாங்க. இது இப்படி எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அப்புறம் மரத்துல டேக்கிங், இந்த மாதிரி டேக்கிங் பண்ணி வச்சிருப்பாங்க. இது மாதிரி 1 ஹெக்டர் மானிட்டர் 150 கண்ட்ரில அவன் மானிட்டர் பண்றான் அமெரிக்காவை. இதுதான் அவனுக்கு இருக்கிறது 3 மரம் தான், ரெட் ஓக், ஒயிட் ஓக், வால்நட், அவ்வளவுதான். நாங்கெல்லாம் போயிருந்தோம், இதெல்லாம் 25 கண்ட்ரிக்காரங்க போயிருந்தோம். அவன்கிட்ட இன்னும் மரம் இருக்கு, அவன் இன்னும் பயோடைவர்சிட்டி அசஸ் பண்ண போறான். நம்ம நீங்க ஒரு முட்புதர் காடுகள், ரொம்ப லோயஸ்ட் கிரேட் ஃபாரஸ்ட் முட்புதர் காடுகள் தான். முட்புதர் காடுகள்ல உள்ளே போக முடியாது. அவனோட டென்ஸ் ஃபாரஸ்ட் பாருங்க. ஏன்னா கீழே பாத்தீங்கன்னா வெயில் இல்லையில, அவன் டென்ஸ் ஃபாரஸ்ட் தான். நம்ம அப்ப எவ்வளவு பெரிய வளத்திற்கு சொந்தக்காரன்றதை நீங்க தயவு செய்து கோடிட்டு பாருங்க, ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, உங்களுக்கு நிலைமை புரியும். அதான் எல்லாம் மெஷர் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் டாக்குமெண்டேஷன்ல அவங்கள அடிச்சுக்க முடியாது, ஒயிட் ஸ்கின் பீப்புளை அடிச்சுக்கவே முடியாது. சரிங்களா, இங்க பாருங்க, அவங்க எல்லாம் தண்ணி வந்து வாட்டர், காட்டுக்குள்ள ஓடுற ஓடைகள்ல இருக்க சின்ன சின்ன பூச்சிகள்,
அதுல இருக்க அந்த நத்தை எல்லாம் படிக்கிறாரு. அவரு இது பண்றாரு இல்லையா? அவர் ஒரு நத்தையில இடது பக்கம் இருதயம் இருக்கா, வலது பக்கம் இருதயம் இருக்கான்னு படிக்கிறாரு. இடது பக்கம் இருதயம் இருந்தா அந்த தண்ணி வந்து நல்ல தண்ணி. வலது பக்கம் இருதயம் இருந்துச்சுன்னா அந்த தண்ணி மாசுபட்ட தண்ணிங்கிறாரு. இவர் ஒரு பெரிய மேமல் சயின்டிஸ்ட். அங்க இருக்க பெரிய சீஃப் சயின்டிஸ்ட். அவங்க மானை பிடிச்சு மானுடைய வளர்ச்சியை இது பண்றாங்க. நிறைய விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் பத்தினா நமக்கு டைம் இருக்கா. ஜஸ்ட் ஒரு அடிப்படையான தளம்னால இதை சொல்ல முற்பட்டேன். அப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னா இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீலூடா ஒரு 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 வேஸ்ட் லேண்ட் எடுத்தோம்னா ஃபாரஸ்டா மாற்ற முடியுமான்னு பார்த்தோம். இதுக்கு வந்து எனக்கு மத்திய அரசாங்கம் வந்து எனக்கு ஒரு நிதி உதவி கொடுத்தாங்க. இதுல நாட்டரசன் கோட்டை சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் தானே நம்ம எப்பயுமே ட்ரை டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி இருக்கிறோம் இல்லைங்களா? அங்க ஒரு டிபிக்கலான ஒரு வேஸ்ட் லேண்ட் இது பாத்தீங்களா, விராலின்னு சொல்லுவோம், டொடோனியா விஸ்டோசா. இந்த இருக்க ஒரு நிலத்தை எடுத்து ஒரு 10 ஏக்கரை எடுத்து ஃபாரஸ்ட்ல கன்வெர்ட் பண்ணோம். எவ்வளவு கார்பனை உறிஞ்சிட்டு பார்த்தோம். நாங்க ஒரே ஒரு இன்டர்வென்ஷன் மட்டும் கொடுத்தா நாங்க அங்க 60 அடியில தண்ணி இருந்துச்சு, வாட்டரிங் மட்டும் பண்ணோம். லேண்ட் வந்து அருமையான லேண்ட். ஆனா 200 வருஷமா எந்த விதமான லேண்ட் யூஸ்டும் அது இல்ல. எல்லாமே தரிசு நிலமா இருக்கு. இதுதான் சாயில். ஆனா இது தரிசு நிலம்னு நம்ம சொல்லி வச்சிருக்கோம். நான் இங்கதான் போன இதுல சொன்னேன், செம்மரம் வளர்க்கிறப்போ சிவகங்கை வந்து அருமையான மரம் செம்மரம் வளர்க்கிறது நிலம்ட்டு நாடுன்னு சொன்னேன். பாத்தீங்களா? அதுல நாங்க ஃபாரஸ்ட் கிரியேட் 6 மாசத்துல 2 வருஷம் அது பண்ணி அதுல எப்படி அந்த மரங்கள்லாம் பிஹேவ் பண்ணுது நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணோம். ஏன் சொல்றேன்னா ஒரு தரிசு நிலத்தையும் ஒரு கார்பனை உறிஞ்சிற காடா மாத்த முடியும். நான் ஏற்கனவே சிவராமன் சார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். சார் நம்ம ஒரு விஷயத்த என்ன பேசாமலே இருக்கிறோம், ட்ரைலேண்ட் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு. அப்போ தண்ணி இல்லாம வளர்த்து ஃபாரஸ்ட் உருவாக்க முடியுமா? இருக்கு தொழில்நுட்பம். அதை எல்லாமே நான் சொல்றதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நமக்கு டைம் பக்கத்திலே வந்துருச்சு. அதனால அது மட்டும் இல்லாம நாங்க ஏர் குவாலிட்டி மானிட்டரிங். இது எதுக்கு சொல்றோம்னா நிறைய இண்டஸ்ட்ரியல்காரங்க இருப்பாங்க. நாங்க வந்து இந்த காத்துல மாஸ் அளவிடுறதுக்கு ஸ்வீடன்ல இருந்து இம்போர்ட் பண்ணி 85 லட்சம் ரூபாய்க்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இது எதுக்குன்னா காத்துல இருக்க எல்லா ஏர்ல இருக்க மாசெல்லாம் வந்து அளவிடுற கருவி. இதை நாங்க ஆராய்ச்சிக்காக வேண்டியும் வேற பிரைவேட் இண்டஸ்ட்ரிக்காரங்களுக்கு இப்போ வாடகைக்கும் கொடுக்குறோம். அது ஒரு தகவலுக்காண்டி சொல்றேன். மிக்க நன்றி. அதே மாதிரி சொன்ன மாதிரி நாங்க வனவியல் தோட்ட தொழில் போன்ற ஒரு தொலைதூர கல்வி நடத்துறோம். இந்த தொலைதூர கல்வியிலையும் நீங்க பயிற்சி எடுத்துக்கலாம். அதுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கு எல்லா தகவலும் கொடுக்குறோம். இத்தோட என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம். இந்த அருமையான ஒரு கருத்தரங்கு ஏற்பாடு பண்ண முக்கிய புள்ளியான திரு சிவராமன் சார் அவர்களுக்கும், இதை தொலைதூரத்துக்கு எடுத்து போன பசுமை வீடனுக்கும், எங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாகவும் ஒரு முதிய ஆராய்ச்சியாளர், ஒரு பேராசிரியர் என்ற முறையில் என்னுடைய மிகப்பெரிய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பளித்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தருக்கும் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதல்வர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி என்னுடைய இருகரம் கூப்பி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.